மார்க்கெட் வில் இந்த மாதம் நல்ல புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுல போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்க கால் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இங்கே அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. மேபி இங்கே 26,140 வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மந்த்லியில் இருக்க மாதிரி இருக்குது. பட் என்னோட வியூ கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால இந்த மாதம் மேலே போக நினச்சதுனால இப்படி போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ப்ளூ லைன் வந்து சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஐ வில் பி எண்டட் அப் இன் பிக் லாஸ். நிறைய லாட்ஸ் போட்டிருக்கனால கிட்டத்தட்ட கொஞ்சம் இருந்தால் கூட 2.7 lakhs 1.2 lakhs அப்படி வரைக்கும் ஒரு சின்ன மூலையே டவுன் சைடு இருக்கும். ஸோ இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு 3rd ஜூலை அது இந்த வர்ற வாரத்தில் ஒரு 20 rupees 22 rupeesக்கு ஒரு பை பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ லைன் முந்தி இருந்த ஒரு ஸ்டீப் இது இருக்காது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும். சப்போஸ் எனி சடன் பிக் மூவ் ஆன் டவுன் சைடு ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால இதை போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ஜின் டிப்ளாய்டு வந்து 7.2 lakhs 55,000 60,000 வரைக்கும்லாம் போச்சு. இப்போ 47,000 போகுது. ஸோ இப்போமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 lakhsக்கு 10%னா 70,000 5% மேலே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 5 to 5% வந்துச்சு. ஸோ மேபி இது மார்க்கெட் மேலே போகிறதுனால இருக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து உங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால இதை இந்த மாதிரி போடலாம், இல்லை. பட் ஆக்சுவலாக நீங்கள் நார்மல் ஒரு டயக்னல் ஸ்ப்ரெட் அடுத்த மாதம் இது போட்டு கூட போட்டால் இது கொஞ்சம் இதே இது பாருங்களேன். இன்னொரு ட்ரேடு காமிக்கிறேன். அது வந்து வேஸ்ட் ட்ரேடு மாதிரி இருக்கு இப்போக்கி. டயக்னல் இது பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே அட்ட மணியில் 25,550 புட்டு கால் செல்லு நார்மலாக நம்ம பண்ணுறது தான். கொஞ்சம் நான் மார்க்கெட் புலிஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி போட்டிருக்கேன், சென்டராக போடாமல். அதுக்கு 2 ஹெட்ஜ் ஆகஸ்ட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல ரேஞ்சு தான், எல்லாம் ஓகே தான். பட் பார்த்தீங்கன்னா இது இன்னும் லாஸில் தான் இருக்குது. அது பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்து 5% கொடுத்துருச்சு. பட் இது இன்னும் ஒரு பிளாட்டுக்கு ஒரு 500-600 லாஸில் தான் இருக்குது. வித்தியாசம் பாருங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் தட் கேவ் 5%. ஸ்டில் இது மேபி இதுக்கு நிறைய பொட்டன்சியல் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த ப்ளூ லைன் ஏற ஏற அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிகே வரும்போது வில் கிவ் ப்ராஃபிட் கொடுக்கும். பட் அது இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மேபி நான் ஒரு 4 லாட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறதுனால கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அது ஒரு பெட்டர் இது மாதிரி தெரியுது. பாருங்க வியூ, அதாவது ட்ரெண்ட் கரெக்டாக, ட்ரெண்டுங்கள டைரக்ஷன் தெரிஞ்சா ஓகே, டைரக்ஷன் கரெக்டாக போட்டால் ஓகே. இல்லை நம்ம டைரக்ஷன் தப்பாயிடுச்சுன்னா இமீடியட்டாக வெளில வர தெரியும் டக்குன்னு. அது ரொம்ப நாள் வச்சுருந்தா இதான். ஸோ அதனால் அந்த எப்பெல்லாம் அந்த ப்ளூ லைன் கர்வு ரொம்ப ஸ்டீப்பாக கீழே வருதோ அப்போ இந்த மாதிரி ஒரு பக்கத்து வீக்கில் பை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 20-30 ரூபா பரவாயில்ல. வி கேன் ஸ்பெண்ட் ஃபார் அவாய்டு ஹெவி எம்டிஎம் இல்லை லாஸ். சடனாக மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் திடீர்னு ஏதோ ஒரு நியூஸ், இந்த மாதிரி வார சமயத்துலலாம் திடீர்னு ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா சடனாக ஆப்போசிட்டில் கூட வரலாம். ஸோ அந்த சமயத்தில் இட் வில் ப்ரொடெக்ட். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக தான். தேங்க்யூ. சார் சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த இதுல ஜூலை மாசம் சீரீஸ்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வரலன்னு சொன்னீங்களா சார்? பிகாஸ் ஆஃப் விக்ஸா சார்? அது விக்ஸ் இல்லை. நான் இந்த இப்போ பாருங்களேன், இப்போ இது ப்ராஃபிட் தான் இருக்கும். பட் நான் இது போட்டிருக்கேனே, நான் ஹெட்ஜி போட்டிருக்கேன்ல. ஓகே. ஆகஸ்ட் ஹெட்ஜி அதை சாப்பிட்டுச்சு. அது நேச்சுரலி அது நடக்க தான் செய்யும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சீரீஸ்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கு. மந்த் சீரீஸ்ல வந்து நெகட்டிவ். இல்லை நான் அதான் இப்போ கரண்ட் ஜூலைல பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் ப்ராஃபிட் தான். ஓகே. ஆகஸ்ட்ல அதை வந்து ஆஃப்செட் பண்ணிடும். அதான் சார். இப்போ விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் இது கொஞ்சம் ஆகஸ்ட்ல போட்டுறதுனால கொஞ்சம் அந்த லிக்விடிட்டினால கொஞ்சம் குட்டி குறைஞ்சு காமிக்கும். ரொம்ப ஒரே ஒரு ஃபோன் வருது. அடிக்கடி மாறிட்டே இருக்குன்னா அந்த மந்த் கொஞ்சம் லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அதனால அப்படி இப்படி மாறும். சார் இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு.
இதுல என்ன பண்ணிருக்கீங்கன்னா நீங்க பிஇ வந்து இந்த மணி வாங்கிட்டு செல் பண்ணது வந்து அவுட் ஆஃப் த மணி மாதிரி செல் அதான் நான் பண்ணிருக்கீங்க. ஷிஃப்ட் பண்ணி போட்டிருக்கேன்னு ஆக்சுவலா சொல்றேன்ல. நான் புல்லிஷா இருக்கிறதுனால ஷிஃப்ட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு அப்சைடு வந்து அதிகமா போகும்னு ஒரு வியூ. அப்படின்னா நீங்க காலை வந்து இந்த அந்த செல் பண்ணதை விட இன்னும் உள்ளதானே இருந்திருக்கணும். 600க்கு பதிலா 700 800 இல்லைங்க, அப்படித்தான் நீங்க டோட்டலா செல் எந்த எந்த இடத்துல நான் உள்ள போய் எடுக்கிறேனோ அதே இடத்துல எடுத்தா தானங்க அது ஷிஃப்ட் ஆகும். புரியலையா? இப்ப இல்ல சென்டரா இல்ல பாருங்க, சார். இது சென்டரா இல்ல இல்ல பாத்தீங்களா? சார், இல்ல டயகனல் போடும்போது வந்து ம். செல் பை பண்ணது வந்து அவுட் ஆஃப் த மணியாவும் செல் பண்ணது வந்து இந்த மணியாவும் இருக்கும் கரண்ட் மந்த்ல. இல்ல, இது இது அந்த இது இல்லைங்க, இது வந்து அயன் ஃபிளை மாதிரி. பட் நெக்ஸ்ட் வீக்ல ஹெட்ஜ் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட்ல நெக்ஸ்ட் வீக்ல ஹெட்ஜ். அதான் சார், புரியல? அது பேர் தான் டயகனல் கேலண்டரு. ஸோ இந்த ஆமா. கேலண்டர்ல வந்து 600க்கு பதிலா நீங்க வந்து 700 பிஇ செல் பண்ணி இருந்திருக்கலாம். அங்க சாரி 550க்கு பதிலா ஜூலையோடது 650யோ 700யோ வந்து நீங்க செல் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து அந்த புள்ளி ஷைடாவே இருந்திருக்கும். இல்ல இல்ல, இப்பயும் ஷிஃப்ட் ஆகி தானே இருக்கு. ஒரு அப்சைட் அதிகமா தானே இருக்கு. கரெக்ட் தான். பட் அந்த புட்டுக்கும் இதுக்கும் இந்த 2 புட்டு செல் பண்ணிருக்கீங்களா, அதுக்குள்ள வேரியேஷன் மட்டும் சொன்னீங்க. ஆக்சுவலா ஆகஸ்டை விட வந்து ஜூலை வந்து இன்னும் உள்ள இருக்கணும். 700 இல்ல 650 அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்படிலாம் அவசியம் இல்ல. நம்மளுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு இந்த 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 இது இருக்கு இல்லையா, இந்த ஹெட்ஜோட இது டவுன்ல ஓகே வந்தா சார். அப்புறம் வந்தா என்ன லாஸ், அது நம்ம இஷ்டம் தானே, அது நம்ம டிசைட் பண்றது தானே. நீங்க ஓகே அதான் சார். சொல்றேன்ல, இப்ப நீங்க அதை வந்து நியூட்ரலா போடுறது தான் நீங்க சொல்றீங்க. பட் நான் டைரக்ஷன்ல தான் போடுவேன் ஆல்வேஸ். மேபி அது நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதனால தான் ஷிஃப்ட் பண்ணி போடுறேன். இது அப்படிதான் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்ப என்னோட வியூ எப்படி இருக்குன்னா அதுக்கு தக்க நான் ஆல்டர் பண்ணிக்கலான்றேன். இப்படிதான் போடணும்னு ஏதாவது ரூல் இருக்கான்னா அப்படிலாம் கிடையாது. மேபி இந்த 50 இது வராம 100 போட்டுக்கலாம். ஏன்னா ஏன் இதை போட்டேன்னா எனக்கு ஏற்கனவே இதுல பொசிஷன் வேற ஒண்ணுல இருக்கு 600 பிஇல போட்டா கேன்சல் ஆயிரும். அதுக்காக தான் நான் அந்த இதை பண்ணி இப்ப நிறைய பொசிஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஒன்னொன்னு கிளாஸ் ஆகும்போது நான் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி போடுவேன். இதே இன்னொரு ஸ்ட்ராட்டஜில இதே லெக் வந்துச்சுன்னா அப்ப நான் அந்த இதை ஸ்ட்ரைக் யூஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஹலோ, என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஓகே சார், ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா இதுக்கு பேர் வந்து டயகனல்னு வச்சிருக்கீங்கல்ல? ஸ்ப்ரெட் 2 இது போடணும்ல சார், 2 எக்ஸ்பைரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரி இது யூஸ் பண்றோம்ல. அதனால அது பேர் டயகனல். ஆமா, ஒரே இதுல யூஸ் பண்ணா அயன் ஃபிளை ஆயிரும். ஆமா, அடுத்த மாசம்ன்றதுனால ஆமா. ஓகே சார். இது ரொம்ப சடனா மூவ் ஆகுது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாட்டா இருக்கா, அதனால ரொம்ப பிரச்சனை வராது. ஆனா இதே இது நம்ம இந்த வேற போட்டா ஒரு பக்கம் ஒரு டைரக்ஷன் போனா நல்லா இருக்கும். பட் ஆப்போசிட் போனா எம்டிஎம் ரொம்ப இருக்கும். மேபி டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் உங்களுக்கு உங்களோட இது. பட் அது போற வரைக்கும் நம்ம எம்டிஎம் பயங்கரமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நம்ம இதே போறோம். கோகுல் சார் சொன்ன பிறகு பேசுங்க. என்ன நகர மாட்டேங்குது. நல்ல ஒரு தட்டுங்க சார், வந்துடும். சும்மா தட்டுங்க வரும். மேலே ஓடிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போன 6ஆம் தேதி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டோம்னு வைங்களேன். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு அடுத்த வாரத்துல 6ஆம் தேதி ஆனா அடுத்த வாரத்துல போய் ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெட் போடுறோம். நீங்க இது கூட புல்லி ஸ்ட்ராட்டஜி தான். இது கூட டவுன் சைடு பிரேக் ஈவன் பாத்தீங்கன்னா நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட 2.45% இருக்கு. ஆனா மார்க்கெட் கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா வந்தாலே பாத்தீங்கன்னா 20,000 ஒரு லாட்டுக்கு லாஸ் கம்மி இங்க வந்துச்சுன்னா மார்க்கெட். ஸோ இதுதான் அதுல பிரச்சனை. நம்ம நார்மலா அதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் வந்து இவ்வளவு ஸ்டீப்பா இருக்காது, ஒரு மாதிரி இப்ப 2 பக்கமும் ஈக்குவலா இருக்கும். பட் அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு 30 rupees ஒரு இத பை பண்ணிடுறது இந்த பக்கம். அந்த சரி, இப்போ இத பண்ணிட்டீங்கன்னா
என்னாச்சு இதுல No. Performance issue. இது 19 இது 12. 12 இது 19. இது 12. நீங்க 26ல போகணும் சார். 26ல போய் பண்ணணும். 12 கீழே வரீங்க, மாறுது, அதனாலதான். ஓ இல்ல என்னது 6ஆம் தேதி சார். கரெக்ட் தான் சார். இல்ல 6ஆம் நீங்க தேதி போட்டது போடுறோம். 12ஆம் தேதி இப்போ முதல்ல ஒரு வாரம் தள்ளி போட்டோம். இது கரெக்ட். இந்த வாரத்திலேயே 30 rupees பை பண்ணணும். ஆமா 2 lot பை பண்ணணும். சாரி. ஓகே ஓகே கரெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ராட்டஜி தான். பட் இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்களா, கரெக்டா சென்டர் கிராஸ் பண்ணி ப்ளூ லைன் வந்து ஆக்சுவலாக நீ கீழே வராமல் ஒரு மாதிரி பேரல் ஆயிடுச்சு. ஸோ எனி சடனாக ஒரு போட்ட மறுநாளே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். இல்லை வெயிட் பண்ணலாம். இந்த எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ரியல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இதுதான். இதுதான் ரியல் ஸ்ட்ராட்டஜி. அது இதுதான் ரியல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஒரு வாரம் இதுக்காக. சொல்லுப்பா. சொல்லு. இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அந்த வாரம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம தஸ்டே லெவலில் வச்சு தான் ஸ்ட்ராட்டஜியே போடுறோம். அந்த தஸ்டே வந்து மேலே கட் பண்ணிச்சு தான் போடுறோம். அதனால கீழே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி, அந்த லோவர் லெவலில் தட்டுறதுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இது லாஸ் வராமல் ஒரு மாதிரி பண்ணி போட்டுருவோம். ஸோ அந்த டைரக்ஷன் வந்து தசை லெவல்லேருந்து எடுத்துட்டு அதுக்கு தக்கன இந்த டைரக்ஷன் அப் மேலே போடுறதா கீழே போடுறதா, மேலே கட் பண்ணால் அப்பில் போகிற மாதிரி, கீழே கட் பண்ணால் டவுனில் வர மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றி புட் ரேஷியோ போடுறதா கால் ரேஷியோ போடுறதா தான் டிசைன். ஸோ அதான் இதோட இது வந்து அட்வான்ஸா இருக்கு சார். சுப்ரம் சார், இது வந்து இது ஆல்மோஸ்ட் இந்த நம்மள 2-3-1 மாதிரி தானே. 2 வாரத்துக்கு அதேதான் சார். அப்புறமா அன்னைக்கு 999 ரூபாய்க்கு போய் கத்துக்கிட்டதான் சார். சார் இது வரைக்கும் 4 லட்சம் ரூபாய் பாத்துறேன் சார் இந்த ஸ்ட்ராட்டஜில. சூப்பர். ஏன்னா இது பார்த்தா வந்து 2-3-1 மாதிரி தான் இருக்கு. 2-3-1 மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 2 வீக்ஸ் தள்ளி ஒரு வாரம் அதுக்கு பின்னாடி செய்யலாம். அதான். ஓகே பாருங்க, ஒரு நாளே 2% வந்துருச்சு. ஆமா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆல்சோ ஓகே. அதனால ஓகே தான்.